தன்வி கிளாஸில் இருக்காங்க. அவங்கவுங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் தன்விக்கு மட்டும் யாருமே வரல. ரொம்ப நேரமாக வாசலையே பார்க்குறேன். யாருமே வரல. ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தவுடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க தன்வி. அப்போ ஆஃபீஸ்லேருந்து வராரு விக்ரம். ஐயோ, தன்வி கிட்ட போகவே இல்லைல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு. வேதாவும் வீட்டுக்கு வராங்க. ஆமாம், இல்லை இன்றைக்கி போகலையே பாவம் தன்வி. 2 பேருமே போயிட்டு தன்விக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தன்வி ரொம்ப கோவமாக போகிறாங்க. இந்தாம்மா சாக்லேட் இந்தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனால் தன்வி சமாதானம் ஆகவே இல்லை. பயங்கரமாக கோவமாக இருக்காங்க. என்னம்மா பயங்கரமாக கோவமாக இருக்கியா, நீ மன்னிக்கவே மாட்டியா அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. வேதாவும் கேட்குறாங்க. நான் செஞ்சது தப்பு தான், சாரிம்மா, கொஞ்சம் எமர்ஜென்சி அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. விக்ரமும் சொல்கிறாரு, முக்கியமானது ஆஃபீஸில் மீட்டிங் அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. எதையுமே தன்வி கேட்கல. அப்படியே கோவமாக இருக்காங்க. அப்படியே போகிறாங்க. அப்போது கரெக்டாக விக்ரமோட அப்பா பார்க்குறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை தன்விக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போகலன்னு ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக இருக்கா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்துகிறோம், சமாதானம் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அவங்க அப்பா சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்கள் 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் சண்டை போட்டுக்கக்கூடாது. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் தன்வி சமாதானம் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாப்பா அப்படின்னு விக்ரம் கேட்டு உள்ளே போகிறாரு. போனோன்னு மறுபடியும் எப்போ போல் சண்டை போட்டுக்கிறாங்க. குன்னால தான் நீ மீட்டிங்கு போக வேண்டியதானே, நானும் போல நீயும் போல, அதனால தான் தன்வி இவ்வளோ கோவப்படுறா, இதுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து சத்தம் கேட்டு தன்வி வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. கோவமாக வருது. ஐயோ, தன்வி வந்துட்டாளா, அப்பா சொன்ன மாதிரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு வேதாவை. என்ன வேதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசமாக பேசுகிறாரு. அதை பார்த்தவொடனே தன்வி பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமைதியார் கொஞ்ச நேரம் அமைதியார், தன்வி நம்மளை பார்க்குறா, எதுவும் பண்ணாது, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வேதா கிட்ட சொல்கிறாரு. வேதா அப்படியே எதுவுமே பேசல, அமைதியாக இருக்காங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க.